ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் ஒரு ஈஸியான ரெசிபி சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி சூப்பரான டேஸ்டியாக கோதுமை மாவில் பண்ண போகிறேன். ஒரு சூப்பர் ஸ்வீட் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு உங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம தேவையானது, நான் இன்றைக்கி 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவைப்படாது வெல்லம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, அப்புறம் இதில் நான் இன்றைக்கி 3 ரஸ்தாளி வாழைப்பழம், அப்புறம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரையோட எல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு இதை நல்லா பிசைஞ்சிட்டு கூடயே தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சுக்கணும். அப்புறம் இதில் நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், நாட்டு சர்க்கரை நிறைய ஒரு 10 to நம்ம டேஸ்ட்டுக்கு எப்படி தோணுதோ, எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 10 to 15 ஸ்பூன்ஸ் போட்டேன். எங்களுக்கு கரெக்டாக இருக்குது திதிப்பு. ஸோ நாட்டு சர்க்கரை போட்ட உடனே எல்லாம் நல்லா கலக்கணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி மீன்வைல் நம்ம முந்திரி, பாதாம் எல்லாம் பீஸாக கட் பண்ணி இதில் போட்டு கலக்கணுன்னா அந்த இது கடிக்கும்போது அந்த முந்திரியோட டேஸ்ட்டு, பாதாமோட டேஸ்ட்டெல்லாம் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும் கடித்து சாப்பிடும்போது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நட்ஸ் நல்லா கீயில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீ ஆட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி இதை ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் கீழே எல்லா நட்ஸ் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஆயில் சூடாகிடுச்சு. சூடான உடனே நான் இப்போது இது போட போகிறேன். இந்த இது 1 2 3. இது ஈஸியான ஸ்நாக்ஸு. வாழைப்பழம், கோதுமை மாவு, நாட்டு வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை ஏதாச்சும் இருந்தாலும் பரவாயில்ல. நாட்டு சர்க்கரை இல்லைனாலும் வெல்லம் வச்சு கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட. ஏன்னா இதில் நான் மைதா போடல, வெறும் கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன். ஸோ இது ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்.